இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அசுப பலனை பெற்றுத்தரப்போகுது, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும், பொதுவாக அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நாங்கள் கணிச்சு சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற குணம் அதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மிதுன ராசி அப்படின்னாவே இந்த இரட்டையர்களுடைய அந்த ராசி சின்னம் உங்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதனால் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பவர்கள் இரண்டு விதமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சாமர்த்தியசாலிகள், ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்லாம் இவங்களை சொல்லலாம். ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை சமமாக சீர்தூக்கி பார்த்து இதுதான் கரெக்டாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சீர்தூக்கி பார்த்து சொல்லக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக ஒரு நீதி வழங்கக்கூடிய வள்ளலாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நெருங்கிய பழகின நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே போய் உதவி செய்ய தயங்க மாட்டாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எங்காவது யாராவது நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக யாருக்கிட்டையும் எந்த ஒரு உதவியுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி யாராவது உதவி செஞ்சாங்கன்னா இல்லை எனக்கு வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் சொல்லுவாங்க. அலுவலக வேலையில் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. அதை செய்யலாம் எதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோடு இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பாராட்டு கிடைத்தாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் அனுசரித்து போக தெரிந்தவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பதவி சலுகை, அதோடு கூட மேலதிகாரியோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த பாராட்டு, அந்த பதவி உயர்வு, நல்ல ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களை போல் உங்களுடைய மனதில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை சேமிக்க முடியாது, எவ்வளோ சம்பாரிச்சிங்கனாலும் அதை கரெக்டாக செயல்படுத்த முடியாது. மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பர்கள் சகோதரர்கள் மீது அளவற்ற பாசம் வைத்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா இரட்டையர்கள், அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் அதிபதியாக வர்றதுனால மூத்த சகோதரரை விட இளைய சகோதரர்கள் மீது அதிக அன்பு காட்டக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் வருவதனால எப்போதுமே இறையருள் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோகஸ்தானத்தின் அதிபதி குரு வருவதனால ஒரே இடத்துல பணி உங்களால் செய்யவே முடியாது. ஏதாவது சுழண்டுக்கிட்டோ அல்லது சுற்றிக்கிட்டு திரிகிற மாதிரி தான் ஒரு வேலை பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய மிதுனராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பர்கள் குடும்பத்தோடு ஒட்டி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பிரிந்து தனியாக தான் கொஞ்சம் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு வேலைக்காகவோ அல்லது ஒரு தொழிலுக்காகவோ அடிக்கடி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்ற மாதிரி தான் ஒரு தொழில் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். உங்களுக்கு எந்த மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கிறத மிதுன ராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் 5ல் சஞ்சரித்தாலும் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார். இருந்தாலும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வரும்.
தளர வேண்டாம், போராடுங்க, முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பண வரவும் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். புதிய நட்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மனதைரியம் அதிகமாக இருக்குது. நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும். எதையுமே வெல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக அடி எடுத்து வைக்கணும். அவசரப்பட்டு அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு மருத்துவ செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உறவுகளால் கொஞ்சம் மனக்கசப்பு இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து தொடர்பான பிரச்சனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். 5ல் புதன் இருப்பதனால குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். ஷேர் மார்க்கெட்டிங்கெல்லாம் ஏதாவது முதலீடு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டுக்கு ஏதாவது போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளி நபர்கிட்ட பேசும்போது, குறிப்பாக புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதோடு கூட அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அப்படி தலையிட்டிங்கன்னா கூட தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும். ஏன்னா ராகு 9ல் இருக்கிறார். அதனால் நிறைய பிரச்சனைகள் அடுத்தவங்களால் உங்களுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். அதோட கூட உங்களுடைய தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன பாதிப்புகளோ அல்லது சின்ன செலவுகளோ இந்த காலகட்டத்தில் வரும். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகிட்ட பேசும்போதும் சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் அனுசரணையான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசியம் பயன்படுத்த வேணாம். பயன்படுத்திக்கிங்கன்னா ஒரு சில கெட்ட பேர் வரத்துக்கான சூழ்நிலை அமைந்துடும். எதுலேயுமே காலதாமதம் வேண்டாம். கரெக்டான நேரத்தில் பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற வேலையை டக்குன்னு செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் தடையாகவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் ஆகி கரெக்டான டைமில் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் குடும்ப உறவுகளால் சின்ன பிரச்சனையை கொடுப்பார். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பிரச்சனை, குறிப்பாக உங்களுடைய ரிலேட்டிவ்குள்ளேயே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். கவனமாக செயல்படணும். செலவுகள் டக்குன்னு வரும். எடுக்கிற வேலையை டக்குன்னு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இழுபறியாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. சத்ரு ஜெயஸ்தானத்தில் குருவோடைய பார்வையும் செவ்வாயோட சந்திப்பு இருக்கிறதுனால இருக்கிற நிலையில் சின்ன மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு சில இடர்பாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் ஒரு ராகு பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் உயரும். நினைத்ததை சாதிப்பீங்க. நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் தொழிலில் சின்ன தடைகள் வரும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சச்சரவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ பிரச்சனை வந்தாலும் வார இறுதியில் சரியாயிரும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்ன இழுபறிகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஞான மோட்சக்காரகன் கேது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதோடு கூட நீங்களும் ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கும்போது தயக்கம் காட்டாமல், தடுமாறாமல், சோம்பல் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். சனிக்கிழமையில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா
லட்சுமி நரசிம்மருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமையில இதை செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.